நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது சீமானே ஒரு சிக்கும் சீமானே பக்கலுக்கு போனே நீங்க போடிவோ அப்படி நீங்க போனது மண்ணு போய் குதிரை மேல ஏறி போய் நான் குத்துனா வயிறு வெஞ்சி போயிடும் பாத்துக்க. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? மரியாதை பேசுறதுக்கு தேவையில்லாம் பேசுற வச்சுக்காத. முடிச்சுட்டு போயிருவேன். என்ன யாரு பார்த்தவங்களா உனக்கு ராசிக்கு நாய்க்கு அவ்வளவு ராசி, நாய்க்கு அவ்வளவு ராசி. சொல்லி இப்படி போடுப்பா வெளியே போட்டாரு நேரம் அந்த நாய் பிடிக்கிட்டு விட்டு மொத்தம் ஆஹா நம்மள மொத்தோட தூக்க போகுதான்னு நினைச்சேன். பத்தியா நீ வர்ற நேரம் நாய் என்ன செக்ஸுங்களா? செக்ஸ் பண்ணுது யார செக்ஸ் என்ன செக்ஸுங்களா? ஆமா என்ன நடக்குது? ஷூட்டிங் நடக்குதா? எது புள்ளைய விட்டு ஆட விட்டுருக்கீங்க? ஆமா ஆமா ஷூட்டிங் தான் நடக்குது. நல்லா ஆடும் பிள்ளைக்கு நல்லா ஆடுமா? பிள்ளைக்கு ரெண்டு நல்லா ஆடும். ஏங்க கால் கைதான். நீங்க நடிகையா? யாருங்க நீங்க? நான் நடிகர் இருந்தா என்ன கக்கூஸ் கவர் ஆயா வரதா உலகனயா? இல்ல நீங்க யாரா வேணா நின்னு போங்க வாங்க. யாரா நீங்க? யார் நீங்க? நீங்க ஆம்பளை அப்பே சார் நீங்க நடிகர் தான் சார். அது சொல்ல மறைக்குது. ஏரியா குடியா இருந்தாலும் ஒரு நிலையா வேணும். யாரா பாத்தீங்களா? எங்க அவன மாஸ்க் மாட்டி விட்டுருக்க? அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு? விஷவாயு வர்ற இடத்துல மாஸ்க் போட சொல்லிருக்காங்க. வாயில தான் போட சொன்னாங்க, அங்கேயே போட்டு வச்சிருக்காங்க. அதை விட இதுல ஆண்டி விஷவாயு ஓவரா வருது. எவன் போடுறானே தெரிய மாட்டேங்குது. கூட்டத்துல உட்காந்துருக்க லைட்டா காலத்துக்கு டிசிக்குங்கிற இந்திய அமைப்புல சொட்ட விழுந்த மாதிரி அந்த இடமே சொட்ட விழுந்து ராஜா என்ன மாட்டி விடு. அதுக்கு பின்னாடி மாட்ட வேண்டியது இல்ல, வாயில மாட்ட வேண்டிய. ஏமா பாருங்க கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சூடு இருக்கா? வேலைக்கா கீழக்கா நல்ல வானக்கா மஞ்சள் விழுந்தா தெற்கக்கா வடக்கக்கா கிழக்கக்கா மேற்கக்கா சொல்லுங்க. சும்மா நெக்கத நெக்கமக்கா சோத்திக்கிற பேத்திக்கிறியா? அறிவுக்கா சூடுக்கா சொல்லுக்கா மேல இருக்கா கீழ இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கா இஸ்லாங்க அஸ்லாங்க நாட்டுல தத்துல காப்ல கடவுள இருக்கா அங்கிட்டு இருக்கா அங்கிட்டு இருக்கா ஜிட்டு இருக்கா. ஏய் அப்படி நீ கேட்கலாம். நீ சுண்ணாம்பா நீ? ஆம்பளை நீ? இருடா நான் ஆம்பளை. ஆமா பொம்பளை நீ? நான் பொம்பளை தான். என்னங்க எவ்வளவு என்னடா பிரச்சனை? அறிவு இருக்கா? அதுக்கு அவங்க கேட்கிற முருதாக்காரர் போய் என்ன கேட்டாங்க அவ்வளவு கேட்டாங்க. ஏன் ரெண்டே ஒண்ணுதான் தெரியல. ஆமா தூங்கிடுவோம் ரெண்டு பேருமே. அதான் தெரியுமே. ஏமா என்ன கேக்குறேன்? என்னடா இந்த மாதிரி தேல் அதுக்கு ஒரு மருந்து இருக்குதா? ராஜா வண்டு உள்ள வச்சு எடுத்து விடு. வண்டு உள்ள வச்சா ஏற்கனவே எனக்கு ஒரு வண்டா ரெண்டு ஒண்ணு தான் பண்ணுவேன். நீ எங்கடா சீரட கொண்டாங்க ஒரு அந்த பிள்ளை எடுத்து விட முடியா? நீ சுட போறா? ஆமா இங்க. ஆமா பொம்பளை பொறுமையா பேசணும். பொம்பளை பொறுமையா தான் இருக்கு. ஆம்பளை அடக்கமா பேசுங்க. ஆம்பளை அடக்கமா பேசுங்க. பொம்பளை பொறுமையா தான் பேசிக்கிறீங்க. பொம்பளை பொறுமையா பேசுறவங்க என்ன பேசுறேன்னு கேட்டு பேசணும். முதல்ல ரொம்ப பேசக்கூடாது. நீங்க நான் என்ன பேசுறேன்னு கேட்டு பேசுங்க. ஆம்பளை பார்த்து மனசு வச்சதான் பொம்பளை. பொம்பளை பார்த்து மனசு வச்சதான் ஆம்பளை. எப்படி நீங்க சொல்றீங்க? எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? எல்லா வகையிலும் ஆம்பளை தான் மேல. எல்லா
வகையிலும் பெண்கள் தான் மேல. பள்ளிமலை முருகன் எங்க இருக்காரு? மேலதான் இருக்காரு. ஆம்பளை மேல இருக்காரு. ஆமா. திருப்பதி மேலதான் இருக்காரு. எங்க அப்பா சபரிமலை ஐயப்பன் எங்க இருக்காரு? ஆம்பளை மேல இருக்காரு. ஆத்தா முத்துமாரி எங்க இருக்கு? பொம்பளை ஜமீன நீங்க கீழே இருக்கணும். ஆம்பளை ஜமீன அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு தம்பி. தம்பி இங்க பாருங்க. இங்க பாருங்க தம்பி, ரொம்ப பேசாதீங்க. ஆம்பளைங்க உங்களெல்லாம் பார்க்க வரணும்னா மேல ஏறி நாக்கு தள்ளி சில பேர்லாம் மேலேயே கொஞ்சம் பேர் அட்டாக் வந்தெல்லாம் இறந்து போயிருவாங்க. என்ன மசருக்கு ஏறி வர்றாங்கன்னு எங்களை பார்க்க. உங்களை பார்த்து சொல்றதுதான். உங்களை பார்க்க வந்து அவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடக்கும். ஆனா எங்களை பாருங்க கீழே பார்த்து கும்பிடுறது அழகா போயிடலாம். அப்ப உங்களை பாக்குறது ஈஸியா பாத்துடலாம். அப்பவும் பாத்துக்க, ஆம்பளைய பாக்குறவங்க கஷ்டப்பட்டு தான் வந்தாகணும். பொம்பளைய பாக்குறவங்க ஈஸியா வந்துடும். இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. பூமாதேவி யாரு? பொம்பளை தானே. மேல இருந்து மலையை பொறுத்தாரு வர்ண பகவான். அவர் யாரு? ஆம்பளை. நாங்க மேல இருந்து மலையை பொழிஞ்சாதான் பூமிக்கு மோச்சா. இல்லாட்டி இன்னொன்னு தெரியுமா? பீச்ச பொழிஞ்சு போயிருமா? நாங்க பிறந்தா நீங்க எல்லாரும் உள்ள போயிட மாட்டீங்க. எங்க உள்ள போறோம்? பூமிக்கு உள்ள விட்டுறதே நாங்க தாமா. அது பொழந்தா உள்ள போயிருந்தா பழ தண்ணி பொழந்து வருது. பழ தண்ணி வந்துச்சுன்னா உள்ளதாலே போய் பூமி பொழந்துரும் சொன்னேங்க. அதுக்காம நான் சொல்றேன், ஆம்பளை இல்லாம நீங்க ஒரு வேலையும் பண்ண முடியாது. பெண்கள் இல்லாம நீங்க தான் ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஆம்பளையே தேவையில்லை, நாங்க எல்லா வேலையும் பார்க்கணும். எங்களுக்கு ஆம்பளையே தேவையில்லை, நாங்க எல்லா வேலையும் பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாமே பண்ணலையா? நீங்க இல்லாம தனியா நாங்க புள்ள பெத்துக்காம போ, தனியா வாழ்ந்து காட்டுவோம். என்னையா ஐயோ, இங்க புள்ள வைக்கிறாங்க இல்ல, அது யார் மருந்து? டெஸ்ட் டியூப் பேபி. அந்த டெஸ்ட் நீ எப்போ மருந்து கடையில ஹாஸ்பிடல்ல கொடுத்து வித்தியா? அப்பயே மருந்து கிடையாது. அது வேற ஆளு மருந்து. நீ காசு கொடுத்து வித்து நல்ல மனசு பொம்பளை மருந்தை வாங்கி பொம்பளை நீ பிள்ளை வச்சுக்காங்க வாப்பா. முடியுமா? சரி, இவ்வளவு பேச்சு பேசுறல. இப்ப நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் ஆகுது. இருமா ஒரு பேச்சுக்கு. இல்லம்மா, நான் புருஷன் நீ பொண்டாட்டி. ஒரு குழந்தை நம்ம 2 பேருக்கும் பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சண்டை வந்துருது. பிரச்சனை ஆகி வருது. கோர்ட்ல கேஸ் நடக்குது. கேஸ் நடக்கும்போது தீர்ப்பு 2 பேரும் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லுவேன், பிள்ளை எனக்கு தான் வேணும்னு. நானும் என் பிள்ளை எனக்கு தான் வேணும்னு சொல்லுவேன். எப்படி உனக்கு வேணுங்களா? ஏன் நான் இந்த பிள்ளை எனக்கு தானே வேணும்? 10 மாசம் சம்பந்து 10 நாள் பிள்ளை வாங்கல. 10 மாசம் முன்னாடி 2 மாசமா உடைய போட்டு சுமக்கிறா. நீ 10 மாசமா நீ சுமக்கிற. அப்புறம் சும்மா சுமக்கிற. சரி விடுமா, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. நான் சொல்றேன், பிள்ளை எனக்கு தான் சொல்லுவேன். புள்ள நான் சொல்லுவேன், எனக்கு தான் சொல்லுவேன். ஏடிஎம் மிஷின்ல ஏடிஎம் கார்டை சொருகுறோம். சொருகுனோட பணம் வெளியில வந்துருது. பணம் யாருக்கு சொந்தம்? அந்த கார்டை அந்த பணம் சொருகுனவங்களுக்கு சொந்தம். எதை சொருகுனவங்களுக்கு சொந்தம்? கார்டை சொருகுனவங்களுக்கு சொந்தம். சொருகுனவங்களுக்கு தானே பணம் சொருகுனவங்களுக்கு தான் சொந்தம். அப்ப சொருகுனவங்களுக்கு தானே புள்ள சொந்தம். சொருகுனவங்களுக்கு தானே புள்ள சொந்தம். அப்ப புள்ள யாருக்கு சொந்தம்? சொருகுனவங்களுக்கு. அப்ப எங்களுக்கு தான் புள்ள. அப்ப சொருகுனது யாரு? ஏடிஎம்ல அந்த இந்தாங்க நாங்க தான், எங்களுக்கு தான் சொந்தம். அதனால நீங்க எங்களை அனுசரிச்சு தான் போய் ஆகணும். இப்ப வந்து சொருகுனவங்களுக்கு தான் சொந்தம்ன்றீங்க. அப்ப எங்களுக்கு புள்ள கிடையாது. உங்களுக்கு கொடுத்ததே நாங்க தான். அப்புறம் புள்ள கிடையாதுங்கிற என்ன சொல்றீங்களா? இங்க மாஸ்க் போட்டு வச்சிருக்கோம்னு 3 போட்டி வந்துருச்சா? யாரா இருக்கு? கண்ணுக்கு, வாய்க்கு, குண்டீஸ்க்கும் போட்டி வந்துச்சா? குண்டி சொல்லிருக்கு நான் தான் பெரிய ஆளு, கண்டு சொல்லிருக்கு நான் தான் பெரிய ஆளு, வாய் சொல்லிருக்கு நான் தான் பெரிய ஆளு. 3 பேருக்கு என்ன போட்டி? 2 நாளைக்கு பேசாம இருப்போம். யாரால அதிக பிரச்சனை வருது அவன் தான் பெரிய ஆளு. கண்ணு 2 நாள் பார்க்காம இருந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. வாய் 2 நாள் பேசாம இருந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. குண்டி ஒரே ஒரு நாள்ல அடைச்சிருக்கும் போல இருக்கு. இங்கிட்டு போக வேண்டிய காத்தெல்லாம் வாய் வழியா புருட்டுன்னு ஏப்பமாவே போயிருக்கு. வாய் ஆரம்பிச்சிருச்சா? நல்லா இருப்பேன், நீ திறந்து சொல்லடா, நீ தாண்டா பெரிய ஆளு. இங்கிட்டு போக வேண்டிய காத்தெல்லாம் வாய் வழியா புருட்டுன்னு ஏப்பமா போயிட்டு இருக்குடா. என்னால ஒண்ணு சமாளிக்க முடியல, ஒரே நாத்தமா இருக்கு, திறந்து தொலை அப்படின்னு இருக்கு. கொஞ்ச நேரத்துல கண்ணு சொல்லிருச்சா? என் மொழி பிரிஞ்சு வெளியில வந்துடும் போல இருக்குடா. ஜாமி, நீ நல்லா இருப்ப, நீ தான் பெரிய ஆளு. இந்த உலகத்துல யாருக்கு பெரிய ஆள் கிடையாதுமா? அப்ப யாருக்கு பெரிய ஆள் கிடையாது. எங்களுக்கு நாங்க தான் பெரிய ஆளுமா. எங்களுக்கு நாங்க தான் பெரிய ஆளு நாங்க சொல்லுவோம். தமிழ்நாட்டை காப்பாத்துறதே நாங்க தான். தமிழ்நாட்டை காப்பாத்துறது பெண்கள். தமிழ்நாட்டுல நாங்க குடிச்சிட்டு தள்ளாடாட்டி தமிழ்நாடே தள்ளாடி போயிருங்கிற. எரும மாடே தப்பா சொல்லிருக்கீங்க எல்லாத்தையும். லோடு மாடு. நான் சொல்றதே உண்மை. தமிழ்நாட்டுல நாங்க குடிச்சிட்டு தள்ளாடாட்டி தமிழ்நாடு தள்ளாடி போயிருங்கிறேன். நாங்க சொல்றோம், நீங்க குடிக்கிறதுனாலதான் குடும்பம் இந்த தமிழ்நாடே கெட்டு போகுதுன்னு நான் சொல்றேன். தமிழ்நாடு நல்லா இருக்க காரணம் நீ ஓசில ஒய்யாரமா பஸ்ல ஏறிட்டு போறியா? யாரு காசு? எங்களை மாதிரி குடியாரம் கொடுக்குற வரியில தான். நீ ஓசில பஸ்ல போறதுக்கு எங்க ஹோட்டல்ல
பேர்ல 50 ரூபா கேஸ் ஏற்றி விட்டாங்க. இப்ப நாங்க போய் 50 ரூபாய்க்கு அங்கங்க அலைஞ்சுட்டு கிடக்குறேன் தெரியுமா உனக்கு? குடிக்கிறீங்கல்ல நீங்க சொல்றீங்களா பெரிய உங்களால தமிழ்நாட்டுக்கு இதுன்னு. ஆனா உங்களால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை கூட நிம்மதியா இருக்காது. எல்லா பிள்ளைகளும் போட்டு பாலியல் பலாத்காரம் குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாதுப்பா. குடிக்கிறவன் தண்ணி ஓடுவேன், அவன் பாட்டுக்கு இருப்பேன், ஓரமா போவேன், அவன் பாட்டுக்கு கிளம்ப அப்படியே போயிடுவேன். குடிக்காம அடுத்து முடிய கெடுக்கிறான் பாரு, அவன் தான் கேடு கட்டவன். குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாது, குடிக்காம அடுத்த முடிய கெடுக்கிறவன் கேடு கட்டவன். தண்ணி ஓடுறேன் ஜாலியா இருப்பேன். இப்ப நீ சொல்றிய நாங்க என்ன பண்றோம்? பாலியல் பலாத்காரம் சின்ன பிள்ளைல 3 வயசு பிள்ளைய கூட வர்றது கிடையாது. சரிம்மா, எங்க ஆளுங்க தண்ணியை போடுறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஓகே, கள்ள புருஷனுக்காண்டியே பெத்த பிள்ளைய கொண்டுட்டு போறாளே அவளை என்ன பண்றது? பொம்பளை கள்ள புருஷனுக்காண்டி பெத்த பிள்ளைய கொண்டுட்டு போறாளே அவளை என்ன பண்றது? நீ எங்கிட்டு போனாலும் நாங்க லாக் பண்ணிடுவோம். ஆனா இன்னொரு விஷயம், திருப்பதிக்கு அனுப்பிட்டு மொட்டையா இருக்கிறாக்கா, ராம போட்டு அனுப்பிடுறாக்கா. திருப்பதி 8 போயிருந்தா, திருப்பதி 8 பேரு. 2 வருஷமா கொரோனா ஏந்திரமா வந்துச்சு. சபரிமலைக்கு பெண்கள் போக கூடாதுன்னாங்க. 2019 கடக்க முடியாம 2 பொம்பளை போயிட்டு வந்துச்சு. அதோட 2 வருஷம் கொரோனா வந்துருச்சா இல்லையா? கோயிலுக்கு போக முடிஞ்சா இல்லையா? பொம்பளைங்க எங்கெங்க இருக்கணுமோ பொம்பளை அங்கதான் இருக்கணும். ஆம்பளை எங்கெங்க 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, இல்லைங்கள? தப்பு எல்லார் மேலேயும் தான் இருக்கு. ரொம்ப நாளாவே இந்த புள்ள வந்தாதான் நம்மளை சீக்கிரட்டா பேச வைக்கிறது, இல்லாட்டி நகைச்சுவை தான் போவேன் எல்லா விஷயத்தையும். பாருங்க என்னென்ன எவ்வளவு விஷயம் நிறைய பேச வச்சுதான் இருக்க. இந்த வயதிலே இப்படி நம்மளை போட்டு நோடுதுன்னா பெரிய ஆயிடுச்சு. பெருசா இருக்கு என்ன பண்றது? ஒண்ணும் சம்பாதிக்க முடியாது, நம்மதான் போட்டு கிடக்கணும். இருக்குடா நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க, சும்மா சொல்றேன், இங்க இவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்க. சாரி, எல்லாம் இவ்வளவு ஆம்பளைங்க ஒன்னைய சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். இங்க இவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்க, எல்லா ஆம்பளையுமே மீச வச்சு கம்பீரமா இருக்காங்க. ஆனா இங்க பப்புன்னு வந்து உங்களுக்கு ஒரு மீச வழக்கு வக்கல்ல மைய போட்டு எழுப்பிட்டு வந்துருக்கீங்க. ஒண்ணு இல்ல, செஞ்சு காமிச்சிடும். ஒண்ணு இல்ல பக்கத்துல வாங்க, ஒண்ணு சொல்ல மாட்டேன். இப்ப நீ என் பக்கத்துல இருக்க, ஆனா இல்ல இந்த வண்டி இருக்குல்ல, வண்டிய பாத்தியா? முத்தம் கொடுத்த குத்துச்சா? குத்துது என்னமோ, என்ன குத்துச்சு? சுருக்கு சுருக்கு குத்துது இல்ல? அப்ப நீங்க சொல்லுவீங்க, உங்க மீசைகளை குத்திக்கிட்டே இருக்கு. உங்க மசிரிக்காய் தான் நாங்க மீசையை சரிச்சு விட்டு பழகிறது. ஐயா, பாதி பேரு நாங்க மீசையை சரிச்சுட்டு அலையிறோம், நீங்க எதை சரிச்சுட்டு அலையிறீங்க? அதுக்கு நடக்கிறது. இங்க பாருங்களேன், சரி இதை விடுங்க. அந்த காலத்துல ஆம்பளைங்களா இருந்தாங்க, அந்த காலத்துல இருக்கிறவங்களாம். அந்த காலத்துல ஏறு ஓடுறது, விவசாயம் பார்க்கறது, நெல்லு நடுறது, இந்த புல்லு நடுறது, இதான் அந்த மாதிரி நிறைய மாடு கட்டிக்கிட்டு இந்த இதுக்குள்ள சகதிக்குள்ள போவாங்கல்ல, அது பேர் என்னன்னு தெரியல. விவசாயம் பண்றது, இதெல்லாம் நிறைய பண்ணாங்க. ஆனா இந்த காலத்துல என்னங்க, இந்த காலத்துல யாரு பண்றா? இந்த காலத்துல ஆம்பளைங்கன்னா எந்த காலத்துல பொம்பளை தலை நிறைய புல்லு கட்டை தூக்கிட்டு, கருது கட்டை தூக்கிக்கிட்டு, மாசமா இருந்தாலும் கருது கட்டை தூக்கிட்டு வருமா? கருது கட்டை தூக்கிட்டு வர்றப்ப ஒரு சில பேருக்கு டெலிவரி ஆயிருமா? கருக்கருவா இருக்குல்ல, கருக்கருவால தொப்புள் கொடியை அறுத்து புள்ளைய ஒரு கையில புல்லு கட்ட ஒரு கையில தூக்கிட்டு நடந்து வருவாங்க. தெம்பா அந்த ஆட்டுக்கல்ல ஆட்டினாங்க. முதல்ல என் முன்னாடி கிரைண்டர் கேட்டா, இது உண்மையில வெட் கிரைண்டர் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அடுத்து டேபிள் டாப் க்ளோஸ். ஆளுங்க இருக்க இடத்துல போய் இல்ல நெருப்புடா, நெருப்புடா. ஐயா வெளியே பார்த்தாச்சு தலைப்பியா. தலை கைய பாருங்க, கையிலே வெடிச்சிருச்சு. கைய பாரு, ரத்தம் மாம்பழம் 300 ரூபா. 300 ரூபா, 30 ரூபாயா? எந்த காலத்துல இருக்கீங்க? 30 ரூபா நாங்க 300 ரூபாங்க. 3 ரூபாயா? 30 ரூபாயே தேவலாம் போல. அப்படிலாம் கிடையாது. 2 மாம்பழம் போதும். நீ என்ன அந்த பிள்ளோட மாறிட்டு வந்துட்ட? இல்ல சவரி மாறி மாடுறதுக்கு
அடிவாடி ஏக்கப்பங்கலங்க வாடி ஏக்கப்பங்கலங்க சூப்பரா நல்ல வாய்ப்பு உனக்கு. அந்த பக்கம் போகாத அவர் சொல்றேன் அவர் ஒரு மாமா வேணும் அவர் ஒரு மாமா ஒரு மாமா அப்பா பெரிய நடப்பா மூத்தப்பா பெரியப்பா நல்லா பெரிய அப்பா அது ஒத்த கல்லு முக்குத்து ஒத்தையில தீவத்தியா முதல்ல ஏன் போடு அப்புறம் அடுத்ததெல்லாம் முத போடு நம்ம போடாதான் இருக்கணும். ஆமாங்க அதான் ஓகே பொழுது கட்டிட மாட்டேன் கலக்கலாம் எதுக்கு போக இல்லை நாடு
பிரச்சனை இல்லை. உன்னை முன்னே எப்படி சாப்பிடலாம் அது மாதிரி நீ செவத்துல வச்சு சாப்பிடு. நீ சாப்பிட்டு செய்யறது இப்ப செய்யற இப்ப அதே மாதிரி எங்க போடாத தப்பு கணக்கு எப்படி போக கேளுங்க, கட்டையில போய் சாஞ்சுக்கிட்டா எப்படி உள்ள? நாங்க இதெல்லாம் உள்ள போக நீங்க இதெல்லாம் உள்ள போகாது பாத்து அதெல்லாம் இல்ல, கட்டையில சாஞ்சுக்கிறதுனால உள்ள போல. நாங்கெல்லாம் கட்ட மாதிரி ஆமா ஆமா. என்ன நடக்கும்னு தெரியாது. போடா போடா அவளுக்கு மதிக்க வேணும் மறுபடி உங்களை போகாத இட போனா திருப்பதி அவருக்கு மதிக்க வேண்டும் முறைப்படி உங்களை போகாத இட போனா திருப்பதி என்ன பண்ற உங்களை மதிக்க வேண்டும் மறுபடி நீ பாப்பான உனக்கு உள்ள திருப்படி. அது அண்ணமல ஒட்டக்கரை அதுல ஒரு பொத்தவன அலமல ஒட்டக்கர அவள ஒரே பத்தவாட என் பொண்டாட்டி நீதானே ஆடி கொண்டாடி நீதானே என்னப்பா முன்னாடி விட்டுறோ அது சும்மா கிடக்குது இல்லையா சும்மா கிடக்குதில்லையே மறுபடி தோறுபடத்தில்லையே சும்மா கிடக்குதில்லையே தோறுபடத்தில்லையே என்னால போற காலத்துக்கு போறியா அந்த மாதிரி எந்த சம்பவம் நடத்திடாது ஆம்பளை காலத்துக்குள்ள பொம்பளை காலத்துக்க கூடாதுமா என்னதான் ஆம்பளை எந்த விஷயம் பொம்பளை செய்யக்கூடாது பெண்களுக்குன்னு தமிழ்நாட்டுல தனி சிறப்பு இருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. பெண்கள் தான் நம்ம நாட்டின் கண்கள் சொல்லியிருக்காங்க உண்மைதாங்க. சத்யராஜா மாதிரி நான் எதுக்கு போய் சாக போறேன் சத்யராஜா மாதிரி ஆக மாட்டீங்கன்னா நான் சத்யராஜா மாதிரி சாக போறேன் நல்லா ஆடுறேன் நல்லா பாடுறேன் அது என்ன சொன்னாப்ல சக்திராஜா மாதிரி ஆக மாட்டேன் இந்த மாதிரியெல்லாம் ஆகவே மாட்டேன் நான் அதுக்கு ஆகுறேன் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து பிடிப்பேன் ஆமா நல்லா இருப்பேன் பேசாம ஏன் அப்படி உனக்கு தொண்டை காய்ச்சல் வர வர ராஜேந்திரன் மாதிரி ஆகி போச்சு மொட்டை ராஜேந்திரன் மாதிரி அப்பா என்னப்பா அப்பா தளபதி அது மாதிரி ஆயிடுச்சு மொட்டை ராஜேந்திரன் மாதிரி ஆயிடுச்சு வாய்ஸ் பாப்பா பா நல்லா ஆடுறேன் நல்லா பாடுறேன் உன்னை நான் லவ் பண்ணலாம் நினைக்கிறேன் என்ன நக்கலா? அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் அதை யோ love அது இல்லையா, நக்கலாங்கிற அது இல்லை. உங்களை பார்த்து எனக்கு காவல் இருந்துச்சு பண்ணுங்க. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுவீங்க? வேற என்ன பண்றது, என் பொண்டாட்டியோட வாழ்ந்துக்க வேண்டியதான். யோ பொண்டாட்டி இருக்கும் அப்புறம் என்கிட்ட வர பார்த்துக்கோங்க. நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை நான் செத்து போயிட்டா அப்பயே சொன்னேன் ஜாதகாரன் செத்தாலும் தனியா உன்னை விடாது உன் கூட தான் வரும் வந்து சேர்ந்துருச்சு. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? என் கண்ணத்துல விழுகிற புளிய பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவசரப்பட்டு குழியில விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். காதல் உங்களை பார்த்தவனுக்கு வந்த காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? இதை சொல்றேன் கேளு. இந்த மௌனம் என்ன மணி
என்னோட கதை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க பாப்பா. மாமனே மாமனவோ நினப்பு வாட்டுது, ரவிழும் பகலில கண்ணு மூட மறுக்குது, என்னை விட்டு போகாத மாமனே, நீ இல்லாத இதயம் கூட மறமே. மாமனே மாமனவோ நினப்பு வாட்டுது, ரவிழும் பகலில கண்ணு மூட மறுக்குது, மாமன்ன கூப்பிடத்தான் மனசு சொன்னது, மனசுல உன்னை பத்தி நினைப்பே கொன்னது.